ஒரு 70 வயசு கொண்ட ஒரு முதியவர் ஒரு 17 வயசு மாணவி கூட வந்து உல்லாசத்தை அனுபவிச்ச நேரத்தில் கையங்களவமாக பிடிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து விசாரணையில் டி நகரை சேர்ந்த ஒரு பிரபல விபச்சார புரோக்கர் நதியா என்ற பெண் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து அவங்களுடைய தங்கச்சி சுமதி என்ற பெண்ணும் அவங்களோட இரண்டாவது கணவர் ராமச்சந்திரன்றவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து செய்தித்தாளில் நம்ம வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் தகவல் வந்து வெளிவந்துச்சு. இது தொடர்பாக மற்ற மீடியாக்கள், அதாவது இந்த செய்தி வந்து தவிர்த்து யார் யார் போடலையே அவங்களாம் வந்து ஏவிஎஸ், அதாவது விபச்சார தடுப்பு போலீஸார் அணுகி என்ன செய்தி ஏன் எங்களுக்கெல்லாம் தரல, ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் வந்திருக்கு, குறிப்பிட்ட செய்தித்தாளில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸார் வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த செய்தி நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்றாங்க. கைது பண்ணது உண்மை, ஆனால் எப்படி இந்த இது வந்து செய்தி வெளியாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து இது பண்ணுறாங்க. சென்னை மாநகர கமிஷனர் வந்து இந்த செய்தி எப்படி வெளியே போச்சு